லட்சுமி முடியாது. லட்சுமி இருக்கால யாரு கொஞ்சம் திமிரு பிடிச்சவன நல்லவ ஆனா திமிரு மண்டானா நம்ம தான் பெரிய ஆளுன்னு திமிரு இருங்க. யார சொல்றீங்க நீங்க? உன் பேர் என்ன? வள்ளி. உனக்கு லட்சுமி பேர் வச்சிருக்கீங்களா? லட்சுமி இவ அவனு சொல்ல கூடாதுல்ல. அவங்க யாரு? உங்க பாட்டி மகாவிஷ்ணுவுடைய மனைவி. அவங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை கொடுத்து பேசணுமா இல்லையா? இன்றைய விழாவின் நாயகன் முருகப்பெருமான் பழனிக்கு போறான். அப்படியே முருகா ஏடா இப்படி குடும்ப ஒருத்தனை நல்ல வழியை காப்பாத்துறா. இதுக்காக முருகனை வாடா அவனுக்கு அப்புறம் மரியாதை நடத்தமா? அப்படி இல்ல, பக்தியின் வெளிப்பாடு. ஆத்தா மாறி ஏண்டி ஏன் ஆத்தா மாறி என்ன இப்படி கஷ்டப்படுத்துற? குடும்பத்தை காப்பாத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மள ஒரு தியாகங்களை சேர்த்துட்டோம்னா அர்த்தம். அதே மாதிரி என் பாட்டி மாதிரி அர்த்தம். என் பாட்டி எனக்குள்ள ஒருத்தி நான் அப்படிதான் பேசுறேன். அப்ப என்ன காரணம்? இந்த லட்சுமி இருக்கால திமிரு மண்டை என்ன சொல்லு புத்தி சொல்லு கேட்க மாட்டா. ஏன்? தன்மானத்துக்கு இருக்காயிரமாமா. அவன் அடுத்த சொல்றதை ஏத்துக்கிட்டா என்ன ஆயிரும்? அவங்க சன்மானம் நம்ம தான் பெரிய ஆள் இல்ல அப்படின்னு திமிரு. ஏன் ஆடுற? ஆட்டம்ல மத்தன சொன்னா உன் புருஷன் நீ ஆடுனா சரியாகுமா? திமிரு காட்டுனாலே எங்க மார்பிள எட்டி வந்துட்டார். பிறகுன்ற ஒரு முனிவர் எட்டி மிதிச்சாருன்னா இவனுக்கு தெரியும் இவரை எப்படி சமாளிக்கணும். இவன் ரோசப்பட்டா எப்படி அவன் நெஞ்சில மிதிக்க. இப்ப நெஞ்சில மிதிக்க அவன் எங்கே மிதிச்சிருக்கணும்? நெஞ்சில மிதிச்சாரு. நெஞ்சில யார் குடியிருக்கா? லட்சுமி. இவதான் இருக்கா. அப்ப என்ன பண்ணணும்? சரி மிதிக்கிறான்னா நம்ம புருஷன் காதம் தொடர்ந்து அமைதியா இருக்காரு. யோசிக்க வேணாமா? உடனே ஆத்திரம் தைய தக்கல குதிக்கிறா. எப்படி இவர் உங்களை மிதிக்கல என்னை மிதிச்சார் நான் கோச்சுட்டு போறேன். போன்னு போய் பிரிஞ்சு போய் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு தெரியுங்களா? நியாயமான விஷயம். ஏன்னா பிருக முனிவராகப்பட்டவர் சாந்தமான குணம் உள்ளவங்க. யாரும் அவங்களுக்கு தான் அம்மை பாகம் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக வர்றாரு. முதல்ல சிவனை சந்திக்கிறாரு. சிவன் மதிக்காம இருந்தனாலதான் உனக்கு உருவ வழிபாடே இல்லாம போகட்டும் அப்படிங்கிற சாபத்தை கொடுத்தாரு. அடுத்து உங்க அப்பா பிரம்மாவை பார்க்க போனாரு. அவரை மதிக்காம இருந்தனால அவனுக்கு உருவ வழிபாடு இல்ல உனக்கு கோவிலே இல்லாம போகட்டும்னு சாபத்தை கொடுத்தாரு. மூன்றாவது வைகுண்டம் வந்தாரு. ஜெயமாதவனை பாக்குறாரு. தெரியுமா? அவருக்கு பேர் மகாவிஷ்ணு. அந்த அவதாரத்துல என்ன பேர் அதைத்தான் நீ சொல்லணும். ஏன் மகாவிஷ்ணுக்கு ஜெயமாதவன்ற பேர் இருக்கா இல்லையா? வெங்கடேஸ்வரன்ற பேர் இருக்கா இல்லையா? பெருமாள்ங்கிற பேர் இருக்கா இல்லையா? ஸ்ரீனிவாசன்ற பேர் இருக்கா இல்லையா? இருக்குமா? இருங்க. இப்ப ஸ்ரீனிவாசன் சொல்றமே 7 மணின்னு சொல்றமே அது உருவாகிறதுக்கு யாரு காரணம் தெரியுமா? லட்சுமி தான் காரணம். ஏன்? பிருக முனிவராகப்பட்டவர் மாறுபலை எட்டி உதச்சோனே என்ன பண்ணா லட்சுமி புருஷன் ஜெயமாதவன். நீ என்ன இருக்கு ஊர்ல வம்ப கட்டிட்டு போயிருவ போல. இல்லங்க இப்பதான் திருமணம் பண்ணிருக்க நீ அதெல்லாம் குழப்பத்தோட இருக்க. ஒரு நிமிஷம் அந்த அம்மா என்ன கதை சொல்லுது உங்களுக்கு நெச நினைப்பு வந்துருச்சோ? சொல்ற கதைனால பிரச்சனை வந்துடக்கூடாதுங்க. ஏங்க கதை சொல்றதால உங்களுக்கு எனக்கு பிரச்சனை? ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் மகாவிஷ்ணுக்கு ஜெயமாதவன் இதெல்லாம் பேர். அவருக்கு பத்மநாதன் ஒரு பேர் இருக்கு. நீ அதை சொல்லியே சொல்லிக்க பிரச்சனை வராது. அதான் உண்மையும் கூட. கதையில ஒவ்வொரு பேர் அவருக்கு பாடா எத்தனையோ பேர்களா இருக்கு. அப்ப பாருங்க என்ன பண்ற மகாலட்சுமி உங்களை விட்டு இருக்க. நீங்க எப்படி மார்பகத்துல எட்டி மிதிச்சதுக்கு அப்புறமோ தடவை அவருடைய வாதங்களை பாதங்களை வருடி கொடுத்து இருக்கிறீங்களோ இனிமே இப்பேற்பட்ட ஆளோட வாழ்ந்து பிரயோஜனம் இல்ல அப்படின்னு லட்சுமி போனாங்கல்ல. பேசாம இருக்கணுமா இல்லையா? என்ன பண்ண ஜெயமாதவே பின்னாலே துரத்திட்டு போற லட்சுமி. இதே போலப்பா மா எப்படியாவது சோறு தண்ணி இல்லாம கூட எதிர்வாரு. அந்த பொண்டாடி இல்லாம இருக்க முடியாது. யாருனாலுமே இருக்க முடியாது. அப்ப என்ன பண்றாரு? எதுக்கு பிரிந்து போனாரு அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா முற்பிறவியில ஒரு பெண்ணுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. அடுத்த பிறவியில உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தாரு. அந்த விஷயத்தை தன் கணவன் மறந்துட்டாரு அப்படிங்கறத ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணாங்க மகாலட்சுமி பூலோகத்துக்கு இறங்கி வந்தாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கு. அப்ப திமிரு கிடையாது. நம்ம புருஷன் வாக்கு கொடுத்துட்டாரு அது கூடாது அவருடைய மானம் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால போனாங்க. பின்னாடி போறாரு ஆளு இல்லாமையா? இவனை விட்டா இவனுக்கு ஒரு நாதியே இல்ல காப்பாத்தாதுல. என்ன 1000 தப்பு பண்ண நம்ம கொண்டாட்டில. ஆமா ஆமா எனக்கு மட்டும் கொண்டாட்டி அப்படித்தான் சொல்லு. நல்லா யூடியூப்ல வேற போட்டு விடுவாங்க. கதையை கேளுங்கம்மா. நீங்க சொன்னீங்க நான் கேட்டேன் ஏமா ஜெயமாதவன் சொல்றேன் அவர் ஸ்ரீனிவாசன் சொல்றாங்க. ஏன்னா அந்த ஸ்தலத்துல ஒரு பேர் என்ன? ஸ்ரீனிவாசன். மகாவிஷ்ணு ஒருத்தர் தான். இப்ப கிருஷ்ணனும் மகாவிஷ்ணு தான். கண்ணனும் மகாவிஷ்ணு தான். ராமனும் மகாவிஷ்ணு தான். இப்ப கிருஷ்ணர் போய் சீதையை கல்யாணம் பண்ணாருன்னா ஒத்துக்குவாங்களா? அது எப்படி? ரெண்டு விஷயம் தானே ஒத்துக்குவாங்க. அவதாரத்துக்கு உண்டான பேரை சொன்னா தான் நல்லா இருக்கும். அதுக்கு தான் சொன்னேன். ராமன் சீதையை திருமணம் பண்ணாருன்னா தான் கதை பொருத்தமா இருக்கும். அதே மாதிரி சீனிவாச பெருமாள் லட்சுமியை கல்யாணம் பண்ணனாரு. இவரை லட்சுமியை கல்யாணம் பண்ணாரு. அதுதான் மிக சரியானதா இருக்குமே தவிர
அப்ப லட்சுமிக்கு என்ன காரணம்? லட்சுமி அந்த புறம் மகாலட்சுமி போக முடியுமா? முடியாது. லட்சுமி அனுமதி வாங்கணும், உள்ள வரலாமா? ஆனா நாரதர் அப்படின்னா அப்படி இல்ல, உள்ள போகலாம் தெரியுதுல்ல? அது மாதிரிதான் நாரதர் உனக்கு என்ன எவ்வளவு பெரிய ஆளுநா இருக்கட்டும் அனுமதி கேட்க மாட்டேன். பாட்டிய பாக்கணும்னா பேசாம பசக்குன்னு போயிடுவாரு. கேட்டுத்தான் வரணும் அவசியம் கிடையாது, கேட்பேன், பதில் சொல்றது உன் கடமை. இதுக்காக நீ திருப்பிட்டு நீங்க எப்படி என்கிட்ட கேட்காம அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது, தப்பு. சவடா பண்ணக்கூடாது. இல்ல இல்ல தப்பு, இப்படித்தான் பேசணும் அப்படித்தான் பேசணும். நீங்க இது ஏன் விருப்பம் இல்லமா? இப்படிதான் கதை அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப நான் ஜெயமாதவனோ நீ லட்சுமியா நின்றுனா அதுக்கு வந்து வரையறை கிடையாது. என்னை விட நீ வயசுல பெரியா கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் மட்டும், அப்ப அதுக்கான இதை நான் கொடுத்துருவேன். ஆனா இங்க வந்து நான் கட்டையை பிடிச்சி வந்துட்டேன்னா பள்ளு போன கிளவி பொக்கவாய் கிளவி வந்தா கூட எனக்கு சின்ன பிள்ளை, நான் சொல்றதுக்கெல்லாம் மண்டை ஆட்டணும். இந்த கதைக்கு வேற வழி இல்ல, அது என் கதாபாத்திரக்கான அதிகாரம். ஒண்ணுமில்ல, இப்படி பணிவாவே பேசி பேசி அப்படியே கதையை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு பதவி, இந்த பதவி வரும்போது பணிவு வரணும்னு சொன்னாங்க. அதுக்காக பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு சொன்னாங்க. இந்த பசித்திருப்பா தனித்திருத்தா விழித்திருவி இது 3 எடுத்தோம்னா பதவின்னு வரும். பதவி வந்தா பணிவு வரணும், அதுக்காக பணிவு வந்தா ஆமா சுவாமி அப்படித்தான் சொன்னீங்க, நமக்கு பதவி கிடைச்சிருக்கு, நம்ம எப்பவும் பணிவாத்தான் இருக்கணும் அப்படின்னு இருக்க முடியுமா? அப்படி கேட்கிற கேள்விகளுக்கு கொஞ்சம் துணிவா பதில சொன்னா தானே பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். எப்ப பணிவு வரணும், எப்ப துணிவா இருக்கணும். நான் மூங்கில் மரம் மாதிரி, மூங்கில் மரம் இப்ப ஒரு காத்தாத்து வெள்ள வந்து வச்சுக்கோவே, எல்லா மரத்தையும் ஆலமரம் அரச மரம் புளிய மரம் முங்க மரம் எல்லாத்தையும் வேரோட பிடிக்கிட்டு போயிடும். ஆனா மூங்கி மரம் மட்டும் பிடுங்க, அது ஏன் தெரியுமா? ஆத்தோட வேகத்துக்கு அது பணிஞ்சு கொடுக்கும், வளைஞ்சு கொடுக்கும். அதனால அதை மட்டும் பண்ண முடியாது, அப்ப அது பணிவு. எல்லாரும் பணிவா இருக்கா? நிமிர்ந்து நின்றாத்தான் அதை வெட்டி ஒரு கம்பாவோ செஞ்சு ஒரு கொட்டையை போடுறோம், நிமிர்ந்து நிக்கணும். அப்ப எப்ப நிமிர்ந்து நிக்கணும், எப்ப குனிஞ்சு பணிவா இருக்கணும் மூங்கில் தெரியும். அது யாருக்கும் சொல்லி தர தேவையில்ல மூங்கிலுக்கு, சரியா? நானல் புல்லு மாதிரி பணிஞ்சா பணிஞ்சபடியே தான் கிடக்கணும். அது இயற்கையில பிறப்பு ரத்தத்துல ஊறி போனது. திமுறை அடக்கிறதுக்கு ஆள் இல்ல. இந்த வாய் சொல்லுச்சுல, என்ன சொல்லுச்சு? திமுறை அடக்க ஆள் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஒரு விஷயம், இந்த ஊர்ல ஜல்லிக்கட்டுலாம் விடுவாங்க பாத்துருக்கீங்களா? ஜல்லிக்கட்டுல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய காளையெல்லாம் விடுவாங்க, பெரிய பெரிய வீரர்கள் பிடிச்சு அடக்குவாங்க. இடையில பாருங்க ஒரு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுருவாங்க, சும்மா ஒரு இதுக்காக அவுத்து விடணும். பாருங்க வீரர்கள் என்ன நினைப்பாங்க, பாவம் கண்ணுக்குட்டி இதை பிடிச்சா நம்ம பேர் வாங்க போறாங்க, யாயா அது வாடு போயிட்டு போய் விடுங்கப்பா அப்படிம்பாங்க. ஆனா இந்த கண்ணுக்குட்டி என்ன நினைச்சுக்குமா, தேங்கப்பா நம்மளை பிடிக்கிறதுக்கு ஆளே இல்லையே, பக்கத்துல கூட நெருங்க முடியலையப்பா அப்படின்னு கண்ணுக்குட்டி நினைச்சுக்குமா. அது நினைச்சுக்கிட்டு இருந்தா அதோட தப்பு அது. ஆனா வீரர்கள் விட்டு கொடுத்து போறாங்கன்றது முட்டாள, அதுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ற, அதுக்கு அஞ்சறிவு. பூஞ்சிட்டு ஜோடியா இருக்கும் போதே நீ எவரும் பிடிக்கல, பெரியவன் ஆனதுக்கு அப்புறமா பிடிக்க போறியா? அப்படி கிடையாது, மலைக்கோட்டை வேணா கட்டிக்கலாம், முயற்சி வேணா பண்ணிக்க, விட்டு கொடுத்து போனாங்க. அப்படி பிடிச்ச மாறுபடி வீர நல்ல வீரர் என்ன தெரியுமா பண்ணணும், நான் பிடிச்சிருவேன் சொல்லிட்டு இருக்க கூடாது, பிடிச்சு காட்டிட்டு பாரியா நான் பிடிச்சு காட்டுறேன் அப்படி சொன்னாத்தான் மாறுபடி வீரன். பிடிக்காம நான் பிடிக்கிறதுக்கு ஏதோ தகுதி இல்லாம மாடுப்பா அப்படின்னு பிடிக்காம இருக்க சொல்லக்கூடாது, அது தப்பு. ஒரு சின்ன மாடு பெரிய மாடுன்றது கணக்குலமா, மாட்டு வண்டி பந்தயம் மாதிரியா? உங்க ஊர் பக்கம் அதிகமா நடக்கும் மாட்டு வண்டி பந்தயம். அன்பு கௌரவப்படுத்திய அன்பு தாய்க்குளம் பாரு, தாய்க்குளமே எனக்கு பேச போட்டு அது மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கணும். நன்றியா நன்றியா. என்ன காரணம், ஒரு மாட்டு வண்டி பந்தயத்துல பெரிய மாடு ஓடுது வச்சுக்கோவே, பெரிய மாட்டு ஓட்டு போடுறப்ப 2 மாடு இருக்கும், 2 மாடுமே கடைசந்த மாடு அவசியம் இல்ல, ஒரு மாடு கடைசந்த மாடா இருக்கலாம், இன்னொன்று 2 பல்லு போட்டதா இருக்கலாம், 4 பல்லு போட்டதா இருக்கலாம். ஓடுதான் முக்கியமே தவிர இது 2 பல்லா 4 பல்லா கடை சேர்ந்ததா இதை நீ பார்க்காத, ஓடி ஜெயிக்குதா அதை பாரு, அப்புறம் நீ பேசு. நியாயமான விஷயம் இது. பூஞ்சிட்டு மாடா இருக்கும் போது பிடிக்கல, இப்ப காளைய வளர்ந்துட்டேன் இப்ப வேணா புடிச்சு பார்க்க வேண்டியதானே நீங்க சொல்றீங்க. இது போன வருஷமே புடிப்பட்ட மாடுன்னு தெரிஞ்சா அடுத்த வருஷம் அந்த மாட்டை பிடிப்பா ஆளாயிராது. இது போன வருஷமே நம்ம புடிப்பட்டதுப்பா, இதையப்ப மறுபடியும் பிடிக்கணும் அப்படி நினைப்பாங்களா இல்லையா? அது மாதிரி புடிப்பட்ட மாடை எத்தனை தடவை போய் பிடிச்சுக்கிட்டே இருக்கிறது. வள்ளியம்மா, ஒரு மாடு புடி பிடிச்சுனா எங்கேன்னு சொல்லுவாங்க, புடிப்பட்ட புடிக்கார என்ன சொன்னா, இந்த கடை நான் அழகான பிடிச்சப்பா, இந்த கடை நான் பாலமேட்ல பிடிச்சப்பா, முடிச்சேன்னு ஊர் மக்களை ஏமாத்த கூடாது. பிடிச்சா எந்த ஊர்ல பிடிச்சேன், இன்னும் ஜல்லிக்கட்டுல பிடிச்சேன் சொல்லு. சரி பாப்போம், இன்னைக்கு நீங்களும் பேசுங்க நானும் பேசுறேன், 2 பேர்ல யாரு புடிபடுறாங்க மனக்கோட்டை தகர்ந்துறாங்க மாட்டா. சரி அது கடந்துற போது வந்தோடனே ஏதோ ஒரு வசனம் நான் சொன்ன மாதிரி தெரிஞ்சு. என்ன சொன்னேன்? கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னேன். வசனம் சொல்றது முக்கியம் இல்ல, ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தத்தை தெளிவா கொடுக்கணும், அது அறிவாளிகள். அது என்ன கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும்? என்னங்க
கேட்டா கிடைச்சிருமா? தட்டுனா திறந்துருமா? இடம் அறிஞ்சு தட்டணும். தப்பு. பதில் வர்ற இடத்துல கேட்கணும். மகாபாரதத்துல துரியோதனன் கேளுங்க தரப்படும் சொன்னீங்க. ஒரு சின்ன சந்தேகம் தான். மகாபாரதம் துரியோதனன் கூப்பிடுறேன். யார கூப்பிடுறேன்? சுக்கோட்டா ஆடுறதுக்கு தர்மனை கூப்பிடுறாரு. ஏன் கூப்பிடுறேன்? துரியோதனுக்கு ஆட தெரியாது. ஆனா அவன் ஏன் கூப்பிட்டான்? அவன் மாமன் கூட இருக்கான். யாரு? சகுனி என்று சொல்லக்கூடியவன் கூடவே இருக்கு ஒரு சகுனி. அந்த சகுனியை அழைக்கிறான். சகுனியை பக்கபலமா வச்சுக்கிட்டு கதையில அப்ப சுக்கோட்டா சகுனி முன்னாடி யாரு போய் சுக்கோட்டா ஆடினாலும் ஜெயிக்க முடியாது. எப்படி வாலி முன்னாடி யாரு போய் நின்னாலும் வீரத்துல பாதி வந்துருமோ அதே மாதிரி சகுனி கூட யாரு போய் ஆடினாலும் தோத்துருவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு சகுனி கொண்டு. அப்ப எல்லாத்தையும் இழந்தாச்சு. நாட்டு நகரம் புள்ள கோடி சொத்து பத்து எல்லாத்தையும் இழந்துட்டான். துரியோதனன் சொல்றேன், உன் நாடு உனக்கு வேணுமா? 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஞ்ஞானவாசம், நீ முடிச்சிருவா, உன் நாட்டை திருப்பி தரேன். சொன்னது யாரு? துரியோதனன். காட்டுக்கு போனாங்களா? சாமிய வனத்திலையும் துவைத வனத்திலையும் கழிச்சாச்சு வனவாசத்தை. அஞ்ஞான வாசத்தை இங்க கழிச்சாங்க. இங்க கழிச்சாங்க விராட நாட்டுல. அதுனா அஞ்ஞான வாசம். அஞ்ஞான வாசம்னா இவங்கன்னா இன்னாரு. அப்ப அஞ்ஞான வாசத்தை கழிச்சாச்சு. தெரிஞ்சத சொல்லிர கூடாது. அப்ப பேர் வாங்கிடுவாங்க. முடிச்சிட்டு வந்து திரும்பி வந்து கேட்டாங்கல்ல, ஏப்பா நீ சொன்ன மாதிரி 12 வருஷம் வனவாசம் முடிச்சிட்டேன், 1 வருஷம் அஞ்ஞான வாசம் முடிச்சிட்டேன், என் நாட்டை திருப்பி கொடுப்பா. கேட்டது நியாயம் தானே? நியாயம் தான். கொடுத்தானா? கொடுக்கல. அப்ப கேட்டா கிடைக்கும். கேளுங்க தரப்படும். இந்த பாய் சொல்லுது விடு, தட்டுங்க திறக்கப்படும். ராமாயணத்துல வாலிக்கு ஒரு தம்பி இருந்தா தெரியுமா? யாரு? அவன் தான் சுக்ரீவன் என்று சொல்ல. சுக்ரீவன். இந்த சுக்ரீவன் வந்து அண்ணன் மேல ரொம்ப மரியாதையானவன். அண்ணன் மேல ரொம்ப பாசம். தம்பி மேல வாலிக்கு பாசம். என்ன பண்ற? துந்து பீண்டு அசுரனை அழிக்கிறதுக்காக திரட்டிட்டு போற. தம்பி முன்னாடியே போற. ஒரு குகைக்குள்ள போயிட்டான். இவன் சொல்ற, தம்பி நான் வெளியில வர வரைக்கும் நீங்க நிற்பான்னு சொல்ல. சரி நான் சொல்றேன். இவன் உள்ள போனவன் 28 நாள் ஆகியும் வெளியில வரவே இல்லை. உள்ள இருந்து என்ன வருது? ஒரு துர்நாற்றமாகப்பட்டது வந்தது. ரத்த ஆறு. ஏன்னா அது ஒரு ரத்த பூமி. அப்ப என்ன பண்றாங்க? இறந்து போயிட்டாரு போல இருக்கு நம்ம அண்ணே. அப்ப இவன் வெளியில வந்து நம்மளே உண்டு என்ன பண்றது? அப்படி பெரிய பாலங்கள் தூக்கி அந்த குகை வாயில மூடி வச்சிருக்க. வாயில மூடி வச்ச உடனே வாயில தட்டி பாக்குறான். அதுதான் ஒரு ஆசை. அப்ப தட்டி பாக்குறான், திறக்கல. தட்டு அப்ப பூமியை பிளந்து கொண்டு வெளியே வந்த வாலி. தட்டுங்க திறக்க விடும்னா ஏன் திறக்கலையே? அதுக்குத்தான் என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி இருக்கும். அதுக்குத்தான் என்ன சொன்னேன்? எடாரஞ்சி கேட்கணும், எடாரஞ்சி தட்டணும்னு சொன்னேன். திறக்காத இடத்துல போய் தட்டிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? அப்ப கொடுக்காத யார் தப்பு? இவன் நியாயமா கேட்டா கிடைக்கல, இவன் நியாயமா தட்டா திறக்கல. ரெண்டுமே நியாயம் தானே. கொடுக்காத யாரு? இவங்க தப்பு தானே. சரி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்ப துரியோதனன் வந்து சொத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னனாலதான் 2 பேருக்கு போரே வந்தது. முதல்ல சொத்து யாரோட சொத்து? சொத்து யாரோட சொத்து? நீ யாரோட சொத்துன்னு சொல்ற? இல்ல உங்கள்ட்ட கேக்குறேன். நீ எதை சொன்னாலும் நான் மறுத்து பேசிடுவேன். இல்ல நான் அதுக்கு நான் உங்கள்ட்ட கேக்குறேன். சொத்துக்காக தானே இந்த பிரச்சனையே. கௌரவர்களுக்கு சரி, கொஞ்சம் வித்தியாசமா பேசுவேன். சொத்து துரியோதனன் சொத்து நான் சொல்றேன். துரியோதனனுக்கு நீங்க சொல்றீங்க. ஆனா அது யாருக்குமே சொந்தமே இல்லாதது ஒண்ணு. எப்படி? இப்ப துரியோதனுடைய அப்பா யாரு? திருதராஷ்டிரன். திருதராஷ்டிரன் யாருக்கு பிறந்தவர்? யாருக்கு பிறந்தவர்? ஒரு வேதவியாசருக்கு. வேதவியாசர்ங்கிறது யாரு? முனிவர். முனிவர் தானே. அவருக்கு ஏதாவது சொத்து பத்து இருக்கா? இல்ல. கிடையாது. இல்ல. அப்புறம் எப்படி இந்த சொத்து அவங்களுக்கு சொந்தமாகும்? ஆஹா, எப்படி எல்லாம் யோசிக்கிற? என்னங்க ஓ அறிவு நீங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லக்கா. உங்கள மாதிரி அறிவாளி. அயோத்தியை ஆண்டது யாரு? அயோத்தியை ஆண்டது யாரு? தசரதன். அவர் மகன் யாரு? ராமன். ராமன் மகன் லவகுசன். அதானே நாட்டு ஆண்டி போறாங்க. ஆமா. இப்ப தசரதே ஒரு ஆண் மகன் வீரன். தசரதன் பிள்ளை இருந்துச்சா? கிடையாது. அப்ப என்ன பண்ணாங்க? ஒரு யாகத்தை நடத்தினாங்க. யாகத்துல இருந்து என்ன வந்துச்சு? ஒரு கலசமாகப்பட்டது வந்தது. கலசத்துக்குள்ள பாயாசம் என்று சொல்லக்கூடியது ஒண்ணு இருந்தது. அப்ப ராமர் எதன் மூலம் பிறந்தாரு? பாயாசத்தின் மூலமாக பிறந்தவர். ராமருடைய அப்பா பாயாசம் பியா. அப்ப என்ன பண்ணணும்? பாயாசத்துக்கு ஆதி எண்ணம் இல்ல. கொஞ்சோண்டு ஜவ்வரிசி, கொஞ்சோண்டு இதுதான் இருக்கு. உரிமை இல்லைன்னு சொல்ல முடியுமா? நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாது. ஒருத்தர் நாட்டை ஆண்டான்னா அவனுக்கு அப்புறம் அவன் மயன், அவன் பேர அப்படி போயிட்டே இருக்கணும். இதான் கதையின் சாராம்சம். வரலாறு எடுத்து பாரு. சோழ மன்னர்கள் ராஜராஜன் படிச்சிருக்கேல? ராஜராஜன் சரிங்க. அவன் மயன் ராஜேந்திரன் தான் வந்தான். நியாயமான ஷாஜகான் படிச்சிருப்ப. அவனே அவுரங்கசீப் இருங்க. அப்படி பார்த்தா நாட்டை ஆண்டது யாரு? பாண்டு மண்ணு. அப்ப பாண்டு மண்ணுடைய வாரிசு தானே வரணும். நல்லா கேட்டுக்க. பாண்டு நல்லா இருமா. நாட்டை பாண்டு ஆண்டா. பாண்டுவே ஆண்டுகிட்டு இருந்தானா? ஒருவேளை பாண்டு இறக்குறப்ப பாண்டு மன்னனா இருந்திருந்தான்னா கேட்கலாம். எங்க அப்பா சாகிறப்ப மன்னனா இருந்தார், நான் வருவேன். ஆனா இங்க நடந்தது என்ன?
பாண்டி என்ன பண்ண, எனக்கு இந்த நாட்டை ஆள்றதுல விருப்பம் இல்ல, நான் என்ன பண்றேன், துறவரம் வந்து போறேன் அப்படின்னு தன்னுடைய மண்டல் பதவியை யார்கிட்ட கொடுக்குறான்? யார்கிட்ட கொடுத்தான்? அவங்க அண்ணன்ட்ட கொடுத்துட்டு போனேன். கொடுத்துட்டால. அப்ப அப்போதைக்கு யார் மன்னரா இருந்தது? திருதராசன். அப்ப அவன் மேல தானே வரணும். பாண்டி நாட்டு மன்னனா இருக்கும் போதே அவன் செத்துருந்தா தருணம் வந்திருக்கலாம். பாண்டவர்கள் அவன் ஒப்படைச்சு போயிட்டாமா, எனக்கு இது வேணாம், என் பிள்ளை குட்டி கூட்டிட்டு போறேன்னு காத்துக்கு போயிட்டாமா, போய் நான் இங்க செத்து போச்சு. ஏன் யாரை கொடுத்து போச்சோன்னா, ஏன் அப்பவே பங்கு பிரிச்சு பிள்ளை கொடுத்து நாட்டு ஆண்டவன் திருதராசனாக இருந்தாலும் கூட திருதராசன் என்ன பண்ணிருக்கணும், சொத்து எல்லாருக்கும் சமமானது தானே. துருவரம் பூண்டு போனால சொத்துங்கிற எல்லாத்துக்கும் சமமான விஷயம் தானே. அதை சரி பண்ணா பிரிச்சு கொடுக்கறதுல நியாயமான விஷயம். பிரிச்சு கொடுக்கலையா? பிரிச்சு கொடுக்கலையா? எங்க பிரிச்சு கொடுத்தாங்க? அதனாலதான் பிரச்சனையே வந்தது. பிரச்சனை அதனால நம்ம வள்ளியம்மா, அஸ்தினாபுரம்ன்றது கௌரவர்கள் இருந்த இடத்து பேர் மட்டும் தான் அஸ்தினாபுரம். இன்னொரு பேர் கேள்விப்பட்டிருக்கியா? இந்திரபிரஸ்தம்னு. யார் பிரிச்சு கொடுத்தா? திருதராசனே பாண்டவர்களுக்கு தனி பகுதி இந்திரபிரஸ்தத்தை நீங்க வச்சுக்கோங்க. நீங்க அவன் ஆண்டுகிட்டு நீங்க அப்படி இருங்க. இங்க என்ன பிரச்சனை ஆகி போச்சு, சொக்கண்ட நாடி வந்து தோத்து போன மத்தியா, அப்ப அஸ்தினாபுரத்தை மட்டும் வைக்காம இந்திரபிரஸ்தத்தையும் சேர்த்து வச்சான். அப்ப இவன் ஆண்ட நாட்டை சேர்த்து வச்சுனா அதைத்தான் கேட்டான், எனக்கு சொந்தம் பண்ணி நான் ஓனான்றதுல வேணாம்பா, ஏன்னா வச்சு இழந்தானே. ஒரு பந்தயத்துல சீட்டு ஆடுறதுல 1000 வச்சு தோத்து போயிட்டான். தோத்து போனத திருப்பி வந்து நான் தெரியாம ஆடிவிட்டேன், ஏன் 1000 ரூபாய் கொடுனா கொடுக்க முடியுமா? முடியாது. அது மாதிரி தான் சொன்னேன், நீ வச்சு தோத்துறீல, தோற்ற திருப்பி கேட்கிற. அப்படி தோத்த திருப்பி என்ன, நீ போர் பண்ணி வாங்கிக்க. இதுல துரியோதனன் ஒரே தப்பு, அவன் 12 வருஷம் வனவாசம் முடிச்சு 1 வருஷம் அங்கேயாசம் முடிச்சு வந்து நாட்டை திருப்பி கேட்கறப்ப கொடுக்காதது மட்டும்தான் தப்பே தவிர நாடு பாண்டுக்கு சொந்தம் இல்ல, தருமனும் சொந்தம் இல்ல. துரியோதனன் மட்டும்தான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தவறுன்னு சொல்லாதீங்க. இப்ப சொக்கட்டான ஆடுறதுக்கு கூப்பிட்டது யாரு? சொக்கட்ட ஆடலாம், சூதாட்ட ஆடணும்னு யாரை கூப்பிட்டது? துரியோதனன் கூப்பிடுறேன், தருமனை கூப்பிட்டாங்க. அப்ப 2 பேரும் ஆட்டத்துல உட்கார்றாங்க. எதிரில யாரு உட்கார்ந்தது? தர்மன் வந்து உட்கார்ந்தா. அப்ப இந்த பக்கம் யாரு உட்காரணும்? துரியோதனன் தானே உட்கார்ந்துருக்கணும். அவன் தானே ஆட்டத்துக்கு கூப்பிட்டது. துரியோதனா கூப்பிட்டா ஆடணும்னு. அப்ப தர்மன் வந்து ஆட்டத்துல உட்கார்ந்துட்டாரு. துரியோதனன் தானே உட்கார்ந்துருக்கணும். ஏன் சகுனியா உட்கார வச்சாரு? நல்ல கதையை கவனிங்க. துரியோதனன் வந்து என் கூட நீ சொக்கட்ட நாடவான்னு கூப்பிடல, ஐயா என் நாட்டிலே சொக்கட்டான் போட்டி நடக்குது, அதுல நீங்க வந்து கலந்துக்கணும் அழைப்பு தான் எடுக்கிற. அப்ப என் சார்பாக என் மாமன் சகுனி ஆடுவாரு சொல்லிட்டு ஒதுங்கிட்டேன். யாரு? துரியோதனன். தலைமை நினைச்சிருந்தா அவர் என்ன பண்ணிருக்கணும், அப்ப உன் சார்பா உன் மாமன் ஆடுறப்ப ஏன் சார்பா என் மாமன் கண்ணன் பங்கெடுப்பாருன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? கிடையாது, சொல்லல. ஏன் தருமனுக்கு சொக்கோட்டன் ஆடுறதுல அதாவது இன்னும் திறமை கிடையாது, ஆனா ஆசை அதிகம். அதனால சகுனி எதிர்த்து ஜெயிச்சுட்டா இந்த உலகம் நம்மள சிறப்பா பேசும் என்று அந்த எண்ணத்துக்காக அவன் ஆடுன. எஸ் கிருஷ்ணன் உட்கார வச்சிருக்க வேண்டியதானே? வேணாம் சொல்ல போறாங்க. உட்கார வச்சிருக்கலாம். அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? தர்மனுக்கு ஏன் தர்மன்னு பேரு வந்துச்சு? அவர் பேர் தர்மனே கிடையாது. அப்ப யுதிஷ்டன் என்று சொல்லக்கூடியது அவருடைய பேரு. ஆனா தர்மன்னு ஏன் பேர் வந்துச்சு? ஏன் அவன் தர்ம நடிகர் நடந்தாரு, தர்மத்தின் முறைப்படி நடந்தனாலதான் அவருக்கு பேரு தர்மன்னு பேர் வந்துச்சு. அப்ப விளையாட்டுக்கு கூப்பிட்டது நம்மள தானே, நம்ம தான் இதுல உட்காரணும். அவனுக்கு தர்மத்தின் தலைவலி நடந்தனாலதான் அவனுக்கு. இல்லம்மா, தருமனை மட்டும் நீ வந்து ஆடுன்னு சொல்லல, என் நாட்டுல விளையாட்டு போட்டி நடக்குது, நாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாருங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த நாட்டின் சார்பா நான் தான் விளையாடணும்னு உட்கார்ந்தாருல, அப்ப என்னுடைய நாட்டின் சார்பா நான் தான் உட்கார்ந்து உட்கார்ந்துக்கணும் இல்லையா? ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியாவுக்கு கிரிக்கெட் போட்டி நடக்குது, இதுல அழைப்பு கொடுத்து ஆஸ்திரேலியா. எங்க நாட்டுல கிரிக்கெட் போட்டி நடக்குதுங்க, உங்க நாட்டு சார்பா வந்து கலந்துக்கணும்னு ஆஸ்திரேலியா கூப்பிட்டுச்சு. இந்தியா போய் இங்க ஆடி தோல்வி அடைந்தாங்க. அது ஒரு விஷயம். இந்தியா போனது மாதிரிதான் தருமை போடாது. இதுக்காக இந்த நீங்க தலைமையா நீங்க தோனி மட்டும்தான் ஆடணும்னு இப்படி கொடுக்கல, இந்தியா ஆடணும். அது யாரு வேணா தலைமை கேப்டன் ஆகுதுங்க. அப்படி சொன்னது மாதிரி தானே இப்ப யாரு வேணா கேப்டன் இருக்காங்க. நீங்க உனக்கு இன்னும் புரியுமா? துரியோதனன் நல்லவேன்ற மாதிரி நீங்க பேசுகிறீங்க. நல்லா கேட்டுங்க, துரியோதனன் தப்பு. தருமை கேட்கிறான் மனிதாபிமான அடிப்படையில. எப்பா நாடு கேட்டேன், நீ நாட்டை தரல, நீ ஒண்ணு பண்ணு, எனக்கு ஒரு ஊரையாச்சு கொடு கேட்ட. இவன் என்ன பண்ணிருக்கணும்? கொடுக்கல. மனிதாபிமான அடிப்படையில் கொடுத்துக்கலாம், அது தப்பு. ஆனா உரிமையா கேட்கறது தருமனுக்கு உரிமை இல்ல. சொன்னீங்க தருமன் ஏன் பேர் இருந்துச்சு அப்படின்னா தருமன் நடந்தாரு. அவர் தருமன் நடந்தாரா? இல்லன்னு நான் சொல்றேன். எப்படி நீங்க இல்லன்னு சொல்ல முடியும்? துரோணருக்கு ஒரு மயன் இருந்தா தெரியுமா? அவன் யாரு? யாருக்குங்க? துரோணருக்கு ஒரு மயன், அவன் தான் அஸ்வத்தாமன் பேரு. இறப்பு கிடையாது. 7 சிரஞ்சீவியில அஸ்வத்தாமன் ஒருத்தன், அவனுக்கு சாவே கிடையாது. துரோணருக்கு தான் பிள்ளை மேல ரொம்ப பாசம். எப்ப அவன் செத்துட்டான்னு செய்தி கேட்பாரோ அப்பதான் அவரை கொல்ல முடியும். பார்த்தா கண்ணபுரம் மாத்தலாம். இவனை கொல்லணும்னா இவன் தேர்ல வந்து வில்ல கீழே வச்சிடணும், அப்பதான் அவனை கொல்ல முடியும். எப்ப கீழே வைப்பேன்?
இவன் பிள்ளை செத்துட்டான்னு தெரிஞ்சாதான் கீழே வைப்பேன் அப்படின்றதுனாலதான் தருமன் சொல்றாரு, தருமா நீங்க துரோணரை நம்ம கொல்லணும்னா அசுவத்தாமி செத்துட்டான்னு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப தர்மன் என்ன சொல்றாரு, இல்லங்க நான் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி மறுத்துறாரு. அப்ப நேரம் பார்த்து பீமே அசுவத்தாமன்ற யானையை கொண்டுட்டான். இப்ப கிருஷ்ணன் சொல்றாரு, நீ போய் சொல்ல வேணாப்பா, உண்மையை சொல்லு. என்ன உண்மை? அசுவத்தாம செத்துட்டான், ஆனா அது ஒரு யானைன்னு சொல்லுப்பா, இது உண்மைதானே, முடிஞ்சு வச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அதே மாதிரி தருமன் போறாரு, போய் என்ன சொல்றாரு, அஸ்வத்தாமன் என்று சொல்லும் பேரை எடுக்கும் பொழுது அஸ்வத்தாம சித்திரம் சொல்லிட்டாரு, ஆனா அது ஒரு யானை சொல்றதுக்கு முன்னாடி கண்ண பரமாத்மா என்ன பண்ணாரு, தன் கையில இருந்த சங்க எடுத்து ஊதிய அந்த சத்தத்துல யானை அப்படிங்கிற வார்த்தையை கேட்க விடாம அப்ப அஸ்வத்தாம செத்துட்டான்ற வாசகம் மட்டும் கேட்டுச்சு. தன்னுடைய மகன் இறந்துட்டானா அப்படின்னு சொல்லி வெள்ளை அம்மை கீழே வச்சுட்டாரு. அப்பதான் தருமனை அசுரையை ஒழித்ததா, தருமா என்னதான் நீ பண்ண செயலுக்கு நீ நியாயமான ஒரு காரணத்தை தேடினாலும் இப்படி சொன்னா துரோணம் தெரியும், தெரிஞ்சாலும் நீ அப்படி சொன்ன. அதனால இதுவரைக்கும் ஆகாசத்தில் பறந்து உன் தேர் தரையில் படர்ந்து அசரி ஒழித்ததா. அது வரைக்கும் அந்த தேர் சக்கரவர்த்தியா தரையில் படாது, ஒரு அடி மேலதான் இருக்குமா. எப்ப அந்த பொய்யை அவர் சொன்னாரோ அன்றிலிருந்து அவர் தேர் தரையில் பட்டது. அப்ப தருமன்னா சொல்ல முடியாதுல்ல, அது சூட்சமா நடந்த விஷயம், சூட்சமா நடந்ததாமா. இதனால இவர் இறப்பான்னு தெரிஞ்சு தரையில படிச்சு தேர். புத்தி வேணும் இல்ல சுய புத்தி வேணும், ரெண்டுமே இல்லாம அடுத்தவங்க சொன்னதை வச்சு அவர் போய் சொன்ன விஷயம் தவறான விஷயம். இப்படி இல்லைனாலும் துரோணரை கொண்டு முடியாது, பாண்டவ ஜெயிக்க முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? ஜெயமானனுடைய அறிவுத்திறமை பாராட்டினானா மகாவிஷ்ணுமா? என் அப்பா மட்டும் ஜெயமானம் இன்னைக்கு ஏன் இப்ப மட்டும் கசக்கிறோம் உனக்கு? ஏன் ஜெயமாதவன் சொன்னாதான் இருக்கா? லட்சுமி பேர் கட்டவே அப்படி பச்சனாதி அவர் என்ன தெரியல. பெண்கள் எத்தனை பிறந்தங்கள்? என்னென்ன? பேதை பெருமை மங்கை படத்தை அறிவை தெளிவை பெருமை அடுத்த பருவம் மங்கை பருவம். எத்தனை வயசு? 12 இருந்து 13க்குள்ள. நீங்க இந்த பருவத்துக்கு என்ன தேவை தெரியுமா? என்ன தேவை? நிலம் வறண்டு போச்சு, என்ன தேவை? தண்ணி தேவை. வீடு இருண்டு போச்சுன்னா வெளிச்சம் தேவை. ஜாடிக்கு மூடி, பூட்டுக்கு சாவி, உரலுக்கு உலக்க, அதான் உனக்கு தேவை. என்ன தலையடிச்சு சொல்றதுக்கா? என்ன பேச்சா பேசுறீங்க நீங்க? ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி ஒரு பூந்து விட்டு போகுது, எப்படி நீ நெல்ல அரிசி ஆமாத்துவ? உரல்ல உலக்கைய போட்டு குத்துனா தானே உமி தனியா அரிசி தனியா வரும். அப்ப எது தேவை? உலக்க தேவை. அந்த உலக்க உனக்கு தேவைதான். நீ குடும்ப பெண்ணா ஆக போற. அது குடும்ப பெண்ணா திருமணம் பண்ணி போனா தானே வேணும். அதுதான் நான் வந்திருக்கேன். உன் அளவு இருக்கும், உன் அறிவுக்கு தகுந்தார போலே உனக்கு ஏத்த புருஷன் மிக சிறப்பான மாப்பிள்ளை. இப்ப மாதிரி மாப்பிள்ளை இந்த பகுதியில இந்த இடத்துல வேற யாரும் கிடைக்க மாட்டாங்க. அதனால உனக்கும் உங்களுக்கும் திருமணம் நடக்க போகுது. நான் எப்படி சொல்றேன் கேள்வி பார்ப்போம். வடிவேலு கோவல் நிற்கந்தா கல்யாணம், வானகமோ வையகமோ ஊர்வலம், கொண்டாட்டம் காட்டுக்குள்ள இருந்ததுன்னா கொண்டாட்டம். இப்ப நீங்க யாருக்கு புருஷன் பார்த்து வந்தீங்க? வள்ளிக்கு. வள்ளியே இல்ல, அப்புறம் யாருக்கு நீங்க பாடிட்டு இருக்கீங்க? சரி, என்னைக்குமே இந்த பிள்ளை தண்ணி ஊதி குடிக்க விடுறது இல்ல. சரி, தொண்டை இப்போ கத்த விட்டுருக்கவே சரி, கொஞ்ச நேரம் குடி. எனக்கு இருக்கு மனிதாபிமானம் உங்களுக்கு எல்லாம் போச்சு. ஆனா நீங்க எதிர்பார்க்கறீங்க கதையை முறைப்படி வள்ளி இங்கதான் நிக்கணும் அப்படின்றீங்க. இங்கதான் நிக்கணும், மனசு மாறிச்சு. கூப்பிடுங்க அந்த பிள்ளைய. உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல, கூப்பிடுங்க அந்த பிள்ளைய. அம்மா வள்ளி. ஆமா வள்ளியம்மா எல்லாம் நடத்துட்டு போட்டு பிடிங்க பாத்துக்க. ஆமா தண்ணியோட குடிச்சு இன்னைக்கு 3 பாட்டு நின்று வச்சோம். இதுக்கு காரணம் நான் இல்லை. வேலை செய்ய வந்தவள்ள வேலையை கட்டுக்கிட்டா உனக்கு என்ன சொல்லவில்ல? என் பேச்சை கேட்ட என்ன எல்லோருக்கும் நல்ல பிள்ளை, எல்லோருக்கும் நல்ல பிள்ளை, எல்லோருக்கும் நல்ல பிள்ளை. வயிறோட காத்திருக்கா வந்து சேரு வள்ளி உள்ள, வந்து சேரு வள்ளி பிள்ளை. வள்ளிக்கு கல்யாணம், இந்த வானகமும் வையகமும் ஊர்வலம். ஓடி வரும் மாமி சிவகாமிம்மா, மச்சனாக விநாயகர் வந்து நிற்பார் பாருமா, விநாயகர் வந்து மச்சனாக விநாயகர் வந்து நிற்பார் பாருமா. திருமணத்தை நடத்தி வைக்க பெரிய மனசை யாருமா,
கருங்குளம் ஜெயம் மாதம் உண்டானமா திரையிடும் 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 நடக்கும் வள்ளிக்குள்ள கல்யாணம் கண்ணன் கிடமன் கார்த்திகேயனே உனக்கு பார்த்த மாப்பிள்ள கட்டிக்குமா மாப்பிள்ளை முருகப்பெருமனை பார்த்திருக்கீங்க கட்டிக்கமா கட்டிக்கமா மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு கட்டிக்கிறேன் சம்மதம் எப்படி மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு கட்டிக்கிறேன் சம்மதம்னு சொல்லு அப்ப ஒருவேளை இப்பவே என் மாமாவை கூட்டி அந்த நீ கட்டிக்கணும் அரிதாரம் போட்டு சொல்லியிருக்க இருங்க இருங்க கட்டிக்கிறேன்னு சொல்ற புத்தி மட்டும் சொல்லு கதை சரியா இருக்கணும் சொல்ற வார்த்தையை சரியா பேசணும் வார்த்தையை முழுசா கேட்டுட்டு அப்புறம் போகணும் எப்படி மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு கட்டிக்கிறேன் சம்மதம் அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சேன் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு ஒரு நீ எப்படி தெரியுமா இருக்கு ஒரு மருத்துவத்தை போய் சொல்லலாமா உனக்கு புருஷன் பாத்துட்டு யாரமா சொன்னா அப்படின்னு நீங்க சொல்லி வீடியோ எடுத்து பாரு நான் சொன்னேன் எப்படி இப்படிதான் சொல்லுவீங்க மன பிராந்தியா இருக்கணும் இன்னைக்கு மாத்திருக்கீங்க நீங்க மட்டும் அப்படி சொல்லலாமா நாங்க மட்டும் அந்த மாதிரி சொல்லக்கூடாதா தடுத்து கேட்டுக்கணும்ல ஒரு மருத்துவத்தை போய் சொல்லிட்டீங்களா பாத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டீங்களா இவர் உயிரை காப்பாத்திடலாமான்னு கேக்குறப்ப மருத்துவர் வந்து ஏன் செத்து போயிருவேன் சொல்லிவிடு 1/2 மணி நேரம் கழிச்சு ஆனா நான் காப்பாத்துறேன் கவலைப்படாதுன்னா அவன் சொல்ற வரைக்கும் அவன் உயிரை பிடிச்ச கையில இருக்கா நீங்க வேற மாப்பிள்ளை பாத்துறதா மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு கட்டிக்கிறேன்னு சொல்லியிருப்பேன் இப்படி மாப்பிள்ளை பாத்துட்டு வந்திருக்கீங்க மாப்பிள்ளை எப்படி கட்டிக்கிறது நான் எந்த குறையும் சொல்லலையே கட்டிக்க மாட்டேன் மாப்பிள்ளைக்கு அழகு இருக்கு அறிவு இருக்கு எல்லாமே இருக்குதா இருக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கு அதுதானே பிரச்சனையே பேசாத நீ என்ன அவர் அலையே அப்ப அத பேசாம வேற யார் பேச நான் யார் பேச தேவலவாசி மாவன் நான் பேசாம வேற யார் அவன் நினைச்சா 1000 முன்னாடி கட்டினான் உனக்கு நக்கறத கட்டி இது நல்லா இருக்கே அழகு இருந்தா 1000 முன்னாடி கட்டுவாங்களோ அப்படி சொல்ல வரல சிறப்பு மாய்ப்ப 2ஆம் தடவை போக மாட்டே கையை சொல்லிட்டே இருந்தான்னா பரதம் மறந்துருப்பானா இல்ல சுமித்ரை நான் 3ஆம் தடவை போக மாட்டேன் சொன்னா லட்சுமி மறந்துருப்பானா 2ஆம் தாரம் முதல் தாரம் தான் வேணான்னு சொல்லிட்டேனே மாப்பிளையே பிடிக்கலட்டு வேண்டான்னுட்டு அதுக்கப்புறம் பேச்சே கிடையாது இப்படி என்ன அபை பாட்டி மாதிரி இருந்து தமிழுக்கு தொண்டு செய்யறேன்னு கிளம்ப போறியா நான் அபை பாட்டி மாதிரி இருக்கேன் சபரி பாட்டி மாதிரி இருக்கேன் நான் மாதிரி இருக்கேன் நீ உங்களுக்கு தேவை கிடையாது அஞ்ஞானத்துல மூழ்கி இருக்க உனக்கு எது யதார்த்தம் தெரியல நல்லா சொல்ல கேட்டுக்க ஓ அழகுக்கு உன் திறமைக்கு நீ முருகனை கட்டிக்கிட்டா உலகமே உன்னை கையெடுத்து வணங்கும் வேணான்ட்டு வேணாம் வேணா என்னடா பண்றது வேண்டாம் வேண்டாம்னா என்ன பண்றதா ஒரு மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொன்னா ஒண்ணு வேற மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்தாங்க வாங்க இல்ல இந்த மாப்பிள்ளை வேணாலும் அதோட போங்க நாங்க உங்ககிட்ட சொல்றோம் மாப்பிள்ளை பார்த்துட்டு வாங்கன்னு இல்ல எங்க அப்பா சொன்னாரா இல்ல எங்க அண்ணன் சொன்னாரா யாருமே சொல்லல நீங்களா மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்துகிட்டு இவரைத்தான் கட்டணும்னா எப்படி கட்டிக்க முடியும் யாரவர் அப்படின்னு ஒரு நல்லா கட்டுக்க என் சுயநலம் இல்லாத ஒருத்தர் என்ன தனக்கு பிரயோஜனம் ஆகணும்ன்றக்காக கிடையாது யாருக்கு எது பொருத்தம்னு தோணுதோ அதை செஞ்சு முடிச்சிருவாரு அப்படி கிடையாது என்னோட வேலை நல்ல பிள்ளை தாக்கி நிக்கிற உங்களுக்கு கலகம் இன்னைக்கு ஒண்ணு நடக்கணும் அப்படிங்கிறதா ஏன் தடையை உருட்டாதீங்க அப்படின்னு உண்மையை வந்து வெளிப்படையா சொல்லக்கூடாது அப்படியே பேசா கதை முடிஞ்சிடும் அப்படி சொல்லக்கூடாது நன்மை ஏற்படுதா இல்லையா என்ன நன்மை உலக மக்களே உன்னை வேணாங்க உன்னை திருமணம் பண்ற முருகனுக்கு ஒரு சிறப்பு உலக மக்களுக்கு சிறப்பு கட்டிக்கவே வேணான்னு சொல்லிட்டேனே எங்க சாதாரண மானிட பிறவியை கொண்டு தெய்வ பிறவியோட சேர்த்து வைக்கணும் நினைக்கிறீங்களே நடக்கிற காரியமா அது முருகனை திருமணம் பண்ணிக்க மாட்டியா ஒரு முனிவர் இவ்வளவு தூரம் கெஞ்சி கெஞ்சிக்கிட்டீங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ற நான்முகனை பெற்ற பிள்ளை நீங்க இந்த நசக்கார நான்முகனை பெற்ற பிள்ளை நீங்க இந்த நசக்கார வேலைகள் சாமியே சாமியே நல்லா இருக்கா இந்த கரையத்த வேலையில லாபம் இருக்கா சாமியே சாமியே நல்லா இருக்கா இந்த கரையத்த வேலையில லாபம் இருக்கா தந்தரே தந்தரே தந்தரே
வேண்டாம். வேணாமா? நான் முடிவு பண்ணிட்டேன். உனக்கு முருகனுக்கும் சீர் திருமணம் செய்த காட்டுவதனாலே அள்ளு பகலிடம் என்ற அவஸ்தையை நீ விடுத்து அவளுக்கு பேசும் இருப்பசைவு கொடுத்து சொல்ல தவ வேடம் புரிந்து வந்தவரே உனக்காக நான் சொன்னேன் போல இந்த சின்னமே அடுத்த பாட்டும் பாடி இருப்பா. ஏன் கதை பாட்டு கூட தெரியாம நாங்க வந்திருக்கோம். ஏன் அதையும் வாங்கி வாங்கி பாடி நீயே முடிச்சு போடுற? சிரமப்படக்கூடாதுதான் பிள்ளை. எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும். தெரியும் அந்த பாட்டு. எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும். திரைப்படத்தில் குட்டி கொடுப்பது ஒரு விதத்துல உதவி பண்ணிடுறான் இருப்பா. அருமை மனச்சிறுமியே, இன்று மாலை சூரிய சிவப்புள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை ஒருவனுக்கு திருமணம் செய்யப்பட்டால் என்பதை நாரதம் அல்ல திருமணம் முடிச்சு மல்ல. சத்தியம் 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 நாராயண நமோ நமோ மனம். உண்மையிலே சொல்றேனே என்னமா பிடிக்கல. எனக்கு தான் பிடிக்கல. என்ன பிடிக்கலையா? சாச்சா உன்னைய போய் சொல்ல முடியுமா? தங்க காசு மாதிரி இருக்க தக தகன்னு. அண்ணே என்ன உங்களுக்கு என்ன பிடிக்கல? ஏமா நீ பிடிக்கலன்னு சொல்ற ஒரு வார்த்தை அதத்தான் எனக்கு பிடிக்கல. அதைத்தான் நீங்க பிடிக்கலன்னு. நான் பிடிக்கலன்னா அந்த காரணம் இருக்கு. ஏன்னா அப்படிலாம் சொல்லி சாமியை வெறுப்பேற்றி விட்டாதான் முருகப்பெருமான்ட்ட போய் விசேஷம் சொல்லுவார். முருகப்பெருமான் என்ன பாரு, என்னையே ஒரு புள்ள பிடிக்கலன்னு சொல்லிருச்சான். யார் அந்த புள்ள? நான் பார்த்தே ஆகணுமே அப்படின்னு விரைவிலே என்னை வருவாங்க தேடி வரணும். நம்ம புடிச்சு வச்சுக்குவோம். அதுக்காக தான் பிடிக்கல விடியறவள கல்யாணம் எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. நானும் போய் கல்யாணத்துக்குள்ள ஏற்பாடு பண்ணணுமா? ஆமா நமக்கு